டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கொலஸ்ட்ரால் குறைப்பதற்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும்? கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றது அதிகரிச்சுக்கிட்டே போதா? இதுல முக்கியமாக டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸ், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இது எல்லாமே நம்ம உடல்ல குறைவதற்கு என்னென்ன பண்ணலாம்? ஒரு சிலர் ஒபீஸ், அதாவது உடல் பருமன் அதிகமா இருந்தாதான் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்குமா? ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா நார்மல் வெயிட்ல தான் இருப்பாங்க. இவங்களுக்கு எப்படிங்க கொலஸ்ட்ரால் வந்து பிளட்ல இவ்ளோ அதிகமா காட்டுது? அதுவும் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எப்படி இவ்ளோ அதிகமா இருக்கு? இந்த விஷயம் நம்ம நிறைய பேருக்கு பார்த்திருப்போம். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். பேட் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா நமக்கு பாதிப்பு, இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ இல்ல நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, ஸ்ட்ரோக் மாதிரி, அதாவது பக்கவாதம், ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படவோ நமக்கு வாய்ப்பாக அமைஞ்சிரும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? முக்கியமாக இந்த உணவுகள் எல்லாமே சாப்பிட்டா நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் நல்லாவே குறைஞ்சி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். சரி, கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடிக்கடி மூச்சு வாங்குறது, கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். லேசான தலை சுத்தல் இருந்துகிட்டே இருக்கிறது, பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இதயம் வந்து படபடப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ பால்பிட்டேஷன் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் எதுலையுமே கவனம் செலுத்த முடியாது இருக்கிறது. கொஞ்ச நேரம் அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த கண்டிஷன். ஸோ உணவுமே சரியா டைஜஷன் ஆகாம இருக்கும். சரியான ஒரு உணவு செரிமானம் நடக்காத ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம பாக்குறோம். ஸோ இது எல்லாமே நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரித்தால் ஏற்படக்கூடியது. இதற்கு சிறந்த உணவு முறைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த வகையான உணவு சமைத்தாலும் அதுல மஞ்சள் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மஞ்சள் நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் லெவலை ரொம்ப ரொம்ப ஈஸியா நமக்கு குறைக்க ஆரம்பிக்குது. சரி, காலை நேரத்துல எடுக்கக்கூடிய உணவுகள் பெரும்பாலும் நமக்கு ஃபைபர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுல மஞ்சள், பூண்டு, இஞ்சி, சீரகம், மிளகு, ஸோ இந்த மாதிரியான ஸ்பைசஸ் வந்து சேர்ந்து இருக்கும்போது கொலஸ்ட்ராலோட லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இப்போ காலை உணவு அப்படின்னு சொல்லும்போது வெறும் ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை வெஜிடபிள் சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பவுல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாலட், அதுக்கப்புறம் முளை கட்டிய பயிறு வகைகளை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. முக்கியமாக அதிகமா எண்ணெய் சார்ந்த பொருட்கள் சாப்பிட்றது, நான்வெஜ் அதிகமா சாப்பிட்றது, உப்பு சேர்த்து சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இதுல முக்கியமாக பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு மூலிகை, ஒண்ணு மஞ்சள், இன்னொன்னு கிராம்பு. இது ரெண்டுமே நமக்கு கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். இது எப்படிங்க நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கிராம்பு வந்து லேசா வறுத்து ஒன்று ரெண்டா நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். கிராம்பு ஒரு அரை ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன், ரெண்டு மூலிகையுமே 2 கிளாஸ் தண்ணீர்ல நம்ம போட்டு நல்லா பாயில் பண்ணணும். ஸோ பாயில் பண்ணிட்டு இதுல ஒரு 2-3 துளி எலுமிச்சை சாறு விட்டு தினம்தோறும் காலையில குடிச்சிடணும். ஸோ காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். ஒரு சிலருக்கு அசிடிட்டி இருக்கு, வயிறு எரிச்சல் இருக்கு அப்படின்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த தண்ணீர் ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு மாதம் 40 நாட்கள் இல்லைன்னா ஒரு மண்டலம் 48 நாட்கள் நம்ம நல்லா கால்குலேட் பண்ணி இதை குடிச்சுக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கொலஸ்ட்ரால் லெவல் திரும்பவும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நல்லாவே இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு குறையறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இந்த 2 மூலிகையுமே நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். காலையில பிரேக்ஃபாஸ்டும் நான் சொன்ன மாதிரி வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், முளைக்கட்டிய பயிறு வகைகள், இது வாரம் 3 அல்லது 4 நாட்களுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ மீதி நாட்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா மில்லட்ஸ் வந்து சேர்த்து சாப்பிடணும். ஸோ சிறுதானியங்கள் சேர்த்து சாப்பிடணும். இதுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடல் கழிவுகள் நமக்கு வெளியேறும். முக்கியமாக மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். தினம்தோறும் இரவு தூங்கும் பொழுது கொஞ்சம் நெல்லிக்காய் பொடி மட்டும் தண்ணீர்ல கலந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் வந்து கரைய ஆரம்பிக்கும். முக்கியமாக கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு
தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ தைராய்டு ஹார்மோன்ல பாதிப்புகள் இருந்துச்சுனாலும் இதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் குறையணும், முக்கியமாக இந்த கெட்ட கொழுப்பு குறையணும் அப்படின்னா இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இதனோட பேசிக்கா சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சீந்திலாதி சூர்ணம், குறுந்தொட்டி சூர்ணத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ரெண்டுமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கும். நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் அடைப்பு இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு இந்த சூர்ணம் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த பதிவுல கொலஸ்ட்ரால் லெவலை குறைப்பதற்கான எளிய உணவு முறைகளை பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.